Welcome guys, this is RK Blog and Vlogs. Opening Get Blog and Vlogs. 2024 பாராளுமன்ற தேர்தலோட ப்ரெடிக்ஷன் என்னோட கருத்து கணிப்பு தான் பார்க்க போகிறேன். இது என்னோட கணிப்பு தான், கருத்து கணிப்பு இல்லை, அதை தான் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு தேர்தல் பணிமனையிலையும் போய் நின்று நம்ம இந்த வீடியோவை எடுக்க போகிறோம். அங்கேருந்து நம்ம பேசுவோம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஓட் பண்ணோம். காசு கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் 2014-19 நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க, அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றதை கொஞ்சம் சிந்திச்சு செயலாற்றி புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். டிஎம்கே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் 32 to 35 சீட்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஓகே, ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3 to 5 சீட்ஸ் வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த எலெக்ஷனில் சென்ட்ரலில் மத்திய அரசாக யார் வர போகிறாங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வரப்போகுது. 100% இது 250 to 300 சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆகுங்க. அப்படியே அவங்க 200 to 250 வந்தாலும் சரி, மோடி தான் 2024 பிரதமர். இதை யாராலையும் மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் இந்த வாட்டி 10 to 12% ஓட் கண்டிப்பாக க்ராஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ற போது எப்பவுமே அதை வேறு மாதிரி தான் நம்ம அணுகுவோம். அதுக்குன்னு கண்டிப்பாக மோடிக்குன்னு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, ராகுலுக்குன்னு ஒரு அப்பர் ஹேண்ட். 2024 ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இவங்க சேர்ந்து நின்றுட்டாங்கன்னா கேம் வேறு. கண்டிப்பாக 10 to 12 சீட்ஸ் இவங்க கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நிற்கலை, அதனால் ஓட் ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, காங்கிரஸோட நிலைமை என்ன? இந்த மாதிரி தான் துண்டா நிற்க வேண்டியது தான் காங்கிரஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக 57 to 58 சீட்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக வருவாங்க. லாஸ்ட் 2014 அவங்க ஆப்போசிட் பார்ட்டியாக வர முடியல, 19 அவங்க வர முடியல. கண்டிப்பாக இதை அவங்க இந்த வாட்டி பீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 100+ சீட்ஸ் போவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கும் ராகுல் காந்தி வரணுன்னு தான் ஆசை, ஆனால் மோடி தான் வருவார். ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட், ஒன்றும் பண்ண முடியாது. அது நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் எந்த ஒரு சீட்ஸும் ஜெயிக்க போகிறதில்ல. ஆனால் அவங்க ஓட் பர்சன்டேஜ் 8 to 10 போக சான்ஸ் இருக்குது. 8 தான் என்னோட ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக 8 வந்துன்னா அவங்க இந்த வாட்டி ரிஜிஸ்டர் பண்ண கட்சியாக மாற்றுவாங்க என்பதை பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் 1 week பிஃபோர் இந்த சிம்பிள் அவர் கட்சி கொடுக்கப்பட்டு நாம் தமிழர் சொல்கிறதுக்கு முன்னாடி 1 week பிஃபோர் அவர் கட்சியை போய் காப்பாற்றிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ எல்லாருமே பூத்தில் இருக்கீங்க, இவங்களுக்கு தேர்தல் பணிமனை இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்கும் தேர்தல் பணிமனையில் இருக்கும், இவங்களுக்கு இல்லை. பிகாஸ் இங்கே உண்மையாலுமே அவங்க தேர்தல் பணிமனை எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால தான் அவங்க கொடிக்கு முன்னாடி நின்று எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கெங்கேயோ தேடி சுற்றணும், எங்கேயும் அவங்களுக்கு பூத் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது காமிச்சோம். பார்த்தா அண்ணனே நம்ம ஏரியாவுக்கு வராது, தானா ஸ்ட்ரீட்டுக்கு வராது. அண்ணனே தேவையில்ல. நாம் தமிழர்